பாப்பா அதெல்லாம் கோச்சி கூடாது. யூடியூப் பேர் என்ன அங்கிள்? இதுதான். வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஏரியில இருந்து நிறைய மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருந்ததுங்க. ஏரி ஃபுல்லா நிரம்பி தண்ணி வெளியே போயிட்டு இருந்தது. இதுல இருந்து நாங்க பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய சைஸ் விரால் மீன், ஜிலேபி, அப்புறம் கெண்டை, இந்த மாதிரி நிறைய மீன்கள்லாம் பிடிச்சோம். குழம்புக்கு தேவையான சூப்பரான மீன்கள்லாம் கூட நிறைய பிடிச்சோம். நம்ம வந்து 3 வித்தியாசமான சைஸ் வலைய வச்சிருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் வலையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து குழம்புக்கு தேவையான ரொம்பவே ருசியான ஒரு மீன். என்ன மீன் பாத்தீங்கன்னா ஊரைக்கண்டைன்னு சொல்லுவோம். இது எவ்வளவு மீன் மாட்டிருக்குன்னு பாருங்க. 1 2 இல்லைங்க, எப்படி பார்த்தாலும் 100 கணக்குக்கு மேலேயே மாட்டிருக்கு. இந்த மீன் அப்படியே சட்டியில மண் சட்டியில போட்டு உராஞ்சி குழம்பு வச்சோம்னா அவ்வளவு ருசியா இருக்கும். கவர் ஒன்று எடுத்து பொறிக்கு பண்ணிப்பாங்க. அந்த அண்ணா கவர் வச்சுருக்காங்க, கேட்டு ஒன்று வாங்கி வந்து போடு. வலைய பாத்தீங்கன்னா அப்படியே கீழே உதிரும் போது பாத்தீங்கன்னா அதோட அழகே எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம தம்பி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வலை போடுற அண்ணனோட பாத்தீங்கன்னா அவரோட மகன், இவரு கடைசி பையன், கடைக்குட்டி. நீங்க பெரிய மீன் பிடிக்கிறதே எடுத்துடலாம், ஆனா இது எடுக்கிறது கஷ்டம். எவ்வளவு அழகா பாருங்க, துள்ளிட்டு ஒரே வலையில எவ்வளவு மீன் வந்திருக்கு பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த வந்த மீன்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து இவரு வீட்டுக்கு வந்து இந்த மீனெல்லாம் வந்து சேகரிச்சுட்டு இருக்காப்புல. ஃபுல்லா குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் வலையில குழம்புக்கு வீட்டுக்கு பிடிச்சிடலாம், மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு அதை வந்து இறக்கனா வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வலையில குழம்புக்கு தான் மீன் பிடிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு மீனுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒர்த்துங்க. இந்த மீன் வந்து உங்க ஊர்ல வந்து என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா பச்சை தவளை பொடி இல்லைன்னா ஊரிக்கண்டைன்னு சொல்லுவோம். அவன் சொல்லணும். இந்த மீன் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த அண்ணன் வந்து வலைய போட்டு மீனை வந்து எடுத்துட்டு வந்து விக்கிறாரு. என்ன நல்ல ஒரு சைஸ் 200 ரூபாய்க்கு இப்ப ஜிலேபி மீன் கொடுக்குறாரு. எவ்வளவு ஜிலேபி மீன் கொடுக்குறாருன்னு பாருங்க. இதே நம்ம மார்க்கெட்ல எல்லாம் போய் வாங்க போனோம்னா இந்த மாதிரி நிச்சயமா கிடைக்காது. பிடிக்கிற இடத்துலயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து ரேட்டும் கம்மியா நிறைய அள்ளி கொடுக்குறாரு. இப்ப இந்த மீனை வந்து எப்படி பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பாருங்க. இவர் தான் இப்ப வீசோலையை போட்டு இந்த ஜிலேபி மீன்கள்லாம் பிடிக்க போறாரு. தண்ணியோட வேகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. நம்ம வலை ஒரு இடத்துல போட்டாலும் பாத்தீங்கன்னா வலையவே இழுத்துட்டு போற மாதிரி போகும். போட்ட உடனே பாத்தீங்கன்னா ரொம்பவும் விடாம ரொம்பவும் பாத்தீங்கன்னா வலிச்சிடாம கரெக்டான அந்த பதத்துல பாத்தீங்கன்னா பொறுமையா இழுக்கிறாரு. இதுலயே தெரியும் உங்களுக்கு. வெளியில பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு வலையை போட்டிருக்காங்க, கையில 2 வலை வச்சிருக்காங்க. இப்ப இவர் போடுறது 3வது வலை. நல்ல நிறைய ஜிலேபி மீன்கள்லாம் மாட்டிருக்கு. எல்லாமே சூப்பர் சைஸ் தான். தள்ள போடு, எடுத்து போடு. ஒரு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதுல ஒரு விரால் வர அந்த தண்ணியில ஏற்கனவே போட்டு வச்சிருக்காங்க. அது கூட வந்து
வலைப்பை வந்து அங்க இருக்குன்றதுனால எல்லா மீன்களையும் பிடிச்சி தண்ணியில பக்கத்துலயே போட்டு வைக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யாருன்னா நம்ம பாலமுருகன் குட்டி தான். பாப்பா அதெல்லாம் கோச்சி கூடாது. கோவப்படுறவங்க முட்டாள். இப்போ நடக்க போற சம்பவத்தை பாருங்க. எங்க பேரு ரெண்டு பேரு மூஞ்சில அடிச்சிருச்சு. எவ்வளவு சுட்டித்தனமா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. இந்த குழந்தை பருவம் பாத்தீங்கன்னா நிச்சயமா வரவே வராது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ஜாய் பண்ணிருந்தீங்க சின்ன வயசுல உங்க ஊர்ல மீன் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போது ஏரி குளத்துலாம் போயிருந்தீங்கன்னா ஸோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்ப வேகமா வந்துருச்சு. திடீர்னு அண்ணன் வந்து வீசு வலைய பாத்தீங்கன்னா போட்ட உடனே போய் முள்ளு செடியில போய் மாட்டிச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீசு வலை ஈஸியா போட்டோன்னே மீன் மாட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி கல்லு முள்ளு எல்லாம் மாட்டும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். தண்ணியில இறங்கி எல்லாம் எடுக்கணும். ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல சின்ன பசங்கலாம் நிறைய மீன்கள்லாம் கையில பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஸோ இவர் என்னென்ன மீன்லாம் பிடிச்சிருக்காருன்னு பார்ப்போம். பாருங்க ஏற்கனவே அதுல இருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சிருச்சு. என்ன மீன் பாத்தீங்கன்னா குறவை மீன்கள் தான் எல்லாமே. இது இந்த நகரத்தை நல்லா உத்து பாருங்க. இது மாதிரி தான் வந்து தண்ணியோட திசைக்கு எதிர் திசையில வந்து இந்த மீன்கள்லாம் வந்து நகர்ந்து போகும். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மீனை கையில எல்லாம் பிடிச்சிட முடியாது. தண்ணி ஊத்துற கொஞ்சம் இதுல தண்ணி தண்ணி அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம். அந்த இடத்துல மீன் பிடிச்ச போட்டிருந்த இடத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஒரு இடம் இருந்தது. இந்த இடத்துலயும் நிறைய மீன்கள் மாட்டுச்சு எங்களுக்கு. தண்ணிக்குள்ள போகாதனாலும் கேட்காம பாத்தீங்கன்னா பாலமுருகன் தண்ணி உள்ளே இறங்கிட்டாப்ல. ஜிலேபி குட்டி மீன் பாருங்க அங்க போயிடுங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த வலையில எத்தனை மீன் மாட்டிருன்னு பாருங்க. வலைய பாத்தீங்கன்னா நல்லா முறுக்கிடுச்சு ஜிலேபி மீன்கள்லாம் சேர்ந்து. ஒன்னு 2 3 4 5 ஏற்கனவே அங்க ஒண்ணு இருக்கு. 6 மீன் மொத்தம் இந்த ஒரு வலையில மாட்டீங்கன்னா 6 மீன் மாட்டிருக்கு. மீன்கள்லாம் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா பைய வந்து சூப்பரான இடத்துல போட்டு கட்டி வச்சிருக்காரு. அதையும் நம்ம தம்பி பாலமுருகன் தான் செஞ்சாரு. யாரையுமே எதுவுமே கேட்கறது இல்ல. அவர் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அவர் வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கான். கொஞ்ச நேரம் அவன் கூட பேசிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருப்பான். ஏன்னா இந்த வயசுல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மீன் பிடிக்கிறத பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா நம்ம கிட்ட வந்து மீனை பிடிக்க தெரியாம நடிச்சிட்டு இருக்கிறாப்புல மீனை பிடிச்சிட்டு.
கரண்ட் பாரு. அழகா சூப்பரா பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிற இந்த சிக்கன் பையில போட்டு வச்சிருக்கிறான். ஸோ இந்த மீன் இந்த சிக்கன் பையில போட்டு வச்சிருந்தா சூப்பரா போகும்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போதும் மீன்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்ப பிடிச்ச மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா இவரே எடுத்துட்டு போயிட்டு அழகா வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்களே அங்க வந்து மீனை வந்து விற்பனைக்கு வைக்க போறாங்க. காட்டு அண்ணா, இது ஒரு மாமா, இது காட்டு போடு. போடு. ரொம்ப பெருசா தள்ளு பாலம் இருக்கா, தள்ளு கொஞ்சம் அண்ணா கொஞ்சம். சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டாரு மீனை. மொத்தம் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கிறோன்னு பாருங்க. பேட்ச் பேட்சா கொஞ்சம் கொஞ்சமா மீன் பிடிக்க பிடிக்க எடுத்துட்டு வந்து விக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. தம்பி ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துருப்பாரு கையில. தப்பா காட்டுற பாரு. ஒன்னே தள்ளி விட்டா புரியல.